Hi everyone. Even today we are going to talk about Big Boss. என்னடா இது பிக் பாஸ் சீசனே முடிஞ்சு சீசன் 9 முடிஞ்சிருச்சு இன்னமும் பிக் பாஸ் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னுட்டு நீங்க நினைப்பீங்க. 9 சீசன் முடிஞ்சாலும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து என்ன சொல்றது நாம அதுல இருந்து ஒரு இன்புட் எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. இல்ல நம்ம அனலைஸ் பண்ற விஷயங்கள் ஆகட்டும். அதை பற்றி என்ன டெய்லி ரெவ்யூ வந்துட்டு ஒரு அர்ஜென்சில கொடுப்போம். ஐயோ இந்த டைம்குள்ள நம்ம டெலிவர் பண்ணோம், இந்த டைம்குள்ள நம்ம பப்ளிஷ் பண்ணோம்னு சொல்லிட்டேன்னு. ஸோ வில் டேக் சம் டைம். என்ன சொல்றது, கொஞ்சம் ஒரு அனலைஸ் பண்ணி இது இப்படியா அப்படியான்றது பண்றதுக்காக வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளாட்ஃபார்ம் நான் நினைக்கிறேன் நான். எனக்கு இனிஷியலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன்லயே வந்துட்டு நான் பிக் பாஸை பத்தி பேசுறப்போ இட் இஸ் அ ஸ்கிரிப்டட் ஒன். வேலை வெட்டி இல்ல, நாட்டுக்கு ரொம்ப தேவை, இதெல்லாம் பேசணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. பட் அப்பவும் நான் சொன்னது இது ஒரே ஒரு வார்த்தை தான். எனக்கு பே பண்றாங்க, ஸோ ஆஃபீஸ் ஒர்க்ன்றதுனால ஐ ஹாவ் டு டூ திஸ் அப்படின்றது தான். ஸோ ஈவன் நவ் ஐ எம் சேயிங் த சேம் திங். ஹியர் வாட் ஹேப்பன்ஸ்னா நம்ம என்ன சொல்றோம், நம்ம பிக் பாஸை வந்துட்டு வி நோ வெரி வெல் இட் இஸ் ஸ்கிரிப்டட். இப்போ 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 நடந்திருக்கிற பிக் பாஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் மலையாளம் பிக் பாஸ் தழுவி நடந்த ஒரு விஷயம் தான். இவங்களும் வந்துட்டு எல்லாருமே எல்லா லாங்குவேஜஸும் கரைச்சி குடிச்சிட்டு தான் உள்ள நுழையிறாங்க. சும்மாலாம் யாரும் ராவா வருது இல்ல. ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும்தான் ரா. ஃபர்ஸ்ட் சீசன்லயே வந்துட்டு ஓவியாலாம் வந்துட்டு நான் அதர் லாங்குவேஜ் பார்த்துட்டு வந்தேன்னு தான் சொன்னாங்க. ரைசா ஓவியாலாம் பேசுறப்போ. ஸோ ஸ்கிரிப்டட் ஓகே. பட் என்ன சொல்றது, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம ட்ரிகர் ஆகுறப்போ நம்மளுக்கு வர அந்த கோவத்தின் உச்சம், அந்த ஒரு இன்சிடென்ட் நாம ஒன்று பண்றோன்றதெல்லாம் வந்துட்டு ஸ்கிரிப்ட் பண்ண முடியாது. அது வந்துட்டு ஏதோ அந்த என்ன ஆக்சிடென்டலி ஹேப்பன்ஸ்ன்றது வேற, ப்ரீ பிளான்ன்றது வேற. ஸோ ஆக்சிடென்ட்லி ஹேப்பன்ட் அப்படின்றத பத்தி வந்துட்டு அந்த எமோஷனல்ல தட்டி தூக்கிறது யாரு அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் நாம பேசலாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ நான் இந்த இந்த என்ன சொல்றது, நம்ம பேச போற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒருத்தரை பார்த்து வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றேன்ல. நான் வந்துட்டு அவங்கள பார்த்து ஏதோ ஒரு குற்றம் சொல்றேன். பட் என்ன நான் சொன்ன வார்த்தை வேற. பட் சிமிலர் டு தட் வேர்ட், more offensive and more stronger than the word which I used, which I preferred and delivered. அத வந்துட்டு நீ இததான் சொன்ன, நீ இததான் சொன்ன, நீ இததான் சொன்ன, நீ இததான் சொன்னன்னுட்டு நாலா பக்கமும் வந்துட்டு நம்மள விரல நீட்டி அட்ரஸ் பண்றப்போ அட் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு என்ன ஆகும், நாம சொல்லிருப்போமோ. என்ன சொல்றது, நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேணா இருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேணா இருங்க, அந்த நாம சொல்லிருப்போமோன்ற அந்த ஒரு சலனம் நம்ம மனசுல வரும் பாருங்க. அதை விட கொடுமையான விஷயம் இந்த வாழ்க்கையில வேற எதுவுமே கிடையாதுங்க. நம்ம வந்து எத்தனை விஷயங்கள் நம்ம ஞாபகத்துல வச்சுக்க முடியும்னு சொல்லுங்க பாக்கலாம். இப்போ நாம ஒருத்தர்கிட்ட வந்துட்டு சம்திங் வி ஆர் கோயிங் டு டாக் வெரி சீரியஸ்லி, வெரி இம்பார்ட்டன்ட் திங் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட், இல்ல ஒரு மீட்டிங் வி ஆர் கோயிங் டு டெலிவர் சம்திங், வி ஆர் கோயிங் டு என்ன சொல்ற ரியாக்ட் சம்திங் அப்படின்றப்போ வந்துட்டு ஒரு எடிட் பண்ணி வில் கீப் சம்திங் இன் அ மைண்ட். வார்த்தைகளை டெலிவர் பண்றப்போ வந்துட்டு ரொம்ப கிளீனா நம்ம டெலிவர் பண்ணுவோம். அண்ட் இட் வில் பி இன் அ பிரெயின். நாம இதுதான் சொன்னோம், இந்த வார்த்தை சொன்னோம், அவங்க அதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணப்ப நம்ம இப்படி சொன்னோம். ஸோ எவ்ரி திங் வில் பி ரெஜிஸ்டர்ட். பட் இப்ப தினம் தினம் நம்ம பாக்குற ஒருத்தர் கிட்ட நம்ம பேசுறப்போ, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசுறப்போ, இல்ல டெய்லி இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு அயன் பண்றவங்க வரவங்க கிட்ட பேசுறது, இல்ல ஒரு டீ கடைக்கார் கிட்ட பேசுறது, இவங்கள்ட்ட எல்லாம் பேசுறது நம்ம சீரியஸ் நோட்டா எடுத்துக்க மாட்டோம். சோ இப்ப என்ன ஆகுதுன்னா, நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கான பர்சனா இருந்தாலும் நீ ஆனா அந்த வார்த்தை நீ வந்துட்டு அந்த மீனிங்ல இல்ல சம்திங் சிமிலர் டு த வேர்ட் நீ சொல்லிட்ட. பட் நீ சொன்ன வார்த்தை அவ்வளோ ஸ்ட்ராங் வார்த்தையே கிடையாது. பட் இவங்க நம்மள வந்துட்டு குற்றம் சாட்டுறாங்க இல்லைங்களா. அது நீ சொன்னன்னு ஒரு 4 பேர் அதே வார்த்தையை ஆமா நீ சொன்னேன்னு சொல்றப்போ வந்துட்டு நாம நம்ப ஆரம்பிச்சிருவோம். நம்ம சொல்லிட்டோம் இந்த என்ன சொல்றது, அந்த நேரத்துல எனக்கு தெரியாம நான் சொல்லிட்டேன். அப்போ அதுக்கு அப்பாலஜி லெவலுக்கும் போயிடுறோம் நம்ம. முதல் வந்துட்டு நம்ம நம்பிடுறோம். அவங்க சொல்றது 4 பேர் சொல்றாங்கப்பா, ஒருத்தர் 2 பேரு கிடையாது, 4 பேர் சொல்றாங்க ஊர்ல.
அப்போ நம்ம சொல்லாத வார்த்தையை சொல்லாத வார்த்தையை சொல்றாங்கன்றது கொஞ்சம் கூட நம்மளுக்கு யோசிக்க தோணாது. ஏன்னா வி forgot. ஃபர்ஸ்ட் நம்ம நம்பிடுறோம், ஆமா நம்ம அந்த வார்த்தை சொல்லியிருக்கோம். அப்ப நம்ம அடுத்தது என்ன பண்றோம், ஏதோ அந்த கோவத்துல வந்துருச்சு, பட் அந்த வார்த்தை நான் சொல்லியிருக்க கூட, கோவத்துல வந்துருச்சு ஏன் சொன்னன்றதுக்கு கோவத்துல வந்துருச்சு அப்படின்றதையும் டெலிவர் பண்றோம். பட் அந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்க கூடாது அப்படின்றது ஒரு என்ன சொல்றது, செல்ஃப் எக்ஸ்பிளனேஷனையும் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். எதுக்கு? நாம சொல்லாத ஒரு வார்த்தைக்கு. வாழ்க்கை எவ்வளவு வினோதமான ஒரு விஷயம் பாத்தீங்களா? நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு புத்திசாலிகள் தான். யாரையும் வந்துட்டு சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. இது வந்துட்டு சைக்காலஜி நிறைய இருக்குங்க. எல்லார்கிட்டயுமே வந்துட்டு சைக்காலஜிக்கல் கேம்ன்றது ஒண்ணு இருக்குங்க. அது என்ன சொல்றது, நம்மள நம்ப வச்சு நம்ப வச்சு நம்ப வச்சு நம்மள குழி தோண்டி புதைக்கிறாங்க. நம்ம என்னைக்கு அதை ரியலைஸ் பண்ண போறோம்ன்றதே தெரியாது. அந்த மாதிரி சைக்காலஜி கேமை பத்தி வந்துட்டு நான் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அதை அடுத்த இதுல நான் பேசுறேன் நானு. பட் இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு விஷயம் அத வந்துட்டு இடைவிடாது பேசப்படும் போது சொல்லாத வார்த்தைகளுக்கும் வந்துட்டு ஒரு அர்த்தம் கொடுக்கிறோம். ஓகே, இந்த அர்த்தத்துல சொல்லிட்டோம் நாம. அதெல்லாம் வந்துட்டு சொன்னதாவே நம்ப வைக்கிறது அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் அப்படின்றது தான் சொல்லணும். இத வந்து சைக்காலஜிக்கல் டோன்ல சொல்றேன் கேளுங்க. அதிகமாக பேசப்படும் ஒரு விஷயம் உண்மையை விட நினைவுகளை உருவாக்குது. என்ன உண்மைன்றதை விட இப்படிதான் நான் சொன்னேன் அப்படின்னுட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நினைவுகளை உருவாக்குது. பேசாத வார்த்தைகளும் பேசப்பட்டதென தோன்ற செய்யுது அப்படின்றது இது வந்துட்டு சைக்காலஜிக்கல் டூல். சூப்பர்ல. சோ இத நம்ம வந்துட்டு பிக் பாஸ் ரிலேட்டடா நம்ம பேச போறோம். இதை எப்படி நீங்க பிக் பாஸ்க்குள்ள ரிலேட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, பிக் பாஸ்க்குள்ள நிறைய சைக்காலஜிக்கல் கேம் இருக்கு, நம்ம நிறைய பேசுவோம். எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ பேசுவோம். இப்ப இந்த சைக்காலஜி இந்த விஷயம் பத்தி, இந்த இது பிரெயின் கேம் மைண்ட் கேம் ஆடி இருக்காங்க இல்லையா, அதை பத்தி பேசுவோம். நீ என்ன ஸ்ட்ராங்கான பெண்ணா இருந்தாலுமே உன்னை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாக்க நீ அடி வாங்கித்தான் ஆவ. உனக்கு அந்த நேரத்துல வந்துட்டு தோணவே தோணாது. இப்ப சொன்ன இல்லைங்களா, நம்ம சொல்லாத வார்த்தையே நம்ம வச்சு நாமளே கூனி குறுகி ஒரு கில்ட்டில போய் இதுதான் உலகம். இப்போ இது நான் என்னத்துக்கு சொல்றேன் அப்படின்னா, வைல்ட் கார்டு என்ட்ரின்னு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்வதி வாஸ் ரன்னிங் த ஷோ. நீங்க வீக்கெண்ட் இனிஷியல் டேல இருந்து சொல்றேன், விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கேமரா வந்து பார்வதி ஃபோக்கஸ் பண்றப்போ, இப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு ரோபோ கிடையாது. இப்ப நீங்க சொல்றப்ப நான் இப்படியே உட்காந்து நான் கேட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி எல்லாம் என்னால ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் இல்லாம ஒரு எமோஜி கொடுக்காம இருக்கவே முடியாது. இப்போ சம்திங் யூர் சேயிங், என்ன சொல்றது, ஓ இதை நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட அப்படின்றப்போ எனக்குள்ள ஒரு எந்து வரும். இதை நான் சொன்னதை வந்துட்டு அவங்க ஏத்துக்கல, ஆனா இப்ப இவர் வந்துட்டு அது தப்புன்னுட்டு இவர் சொல்றப்ப நான் சொன்னல அந்த மாதிரி சொல்ல தோணும். சோ இந்த மாதிரி எந்த இதுவுமே பண்ணாம இப்படியே உட்காரணும் தான் விஜய் சேதுபதி வாஸ் எக்ஸ்பெக்டிங். இது வந்துட்டு when எஃப்ஜே வாஸ் டெலிவரிங் த சேம் எக்ஸ்பிரஷன் ஆன் his face வந்துட்டு அது வந்துட்டு ஆப்ஷனல் ஆயிடுச்சு எஃப்ஜே எல்லாம். பட் பார்வதின்றப்ப வந்துட்டு பாரு 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 பாருன்னு அந்த பொண்ணை தட்டி 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 அடக்க வைக்க பார்த்தாங்க. அடக்க முடியல, அது அடங்கல. அப்ப என்ன நடக்குது, இந்த வைல்ட் கார்டு என்ட்ரின்னுட்டு ஒரு 4 பேரை உள்ள நுழைக்கிறாங்க. சோ இந்த 4 பேர் உள்ள போறவங்கள என்ன பண்றாங்க, பார்வதியை வந்து அடிக்கணும். பிசிக்கலா அடிக்க முடியாது, அடிக்க கூடாது. சோ மென்டலி அடிக்கணும். அப்போ இவங்க வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுக்கறப்போ ஷி வாஸ் வெரி க்ளோஸ் வித் கம்ருதீன். இப்போ அவங்களுக்குள்ள வந்துட்டு நிறைய கிளாஷஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு இதுவா போயிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இந்த வைல்ட் கார்டு உள்ள நுழையிறப்போ பார்வதியை அடிக்கணும்னா என்ன பண்ணணும், இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஒவ்வொருத்தரா பிரிக்கணும் ஒரு கூட்டு இருந்தாக்க அப்படின்னு சொல்ற மாதிரி, இப்ப பார்வதி கிட்ட இருந்து கம்ருதீனை பிரிக்கணும். சோ ஷி வில் பிகம் லோன்லி.
ஒரு எமோஷ்னலா வந்துட்டு ஒரு ஹர்ட் ஆகும். அப்படியே அவளோட கேம் போயிடும். ஸோ அந்த கேம் விளையாட ட்ரை பண்ணாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, கம்ருதீன் கிட்ட வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க. உன்னை பத்தி பேடா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கா வெளியில. திவாகர் கிட்ட பேசுறப்போ வந்துட்டு பேட் டச்ன்றத சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. பட் டு யூ பீப்புள் ரிமெம்பர் வாட் ஷி செட்? இஃப் நாட், கைண்ட்லி அந்த ஒரு இதுவை மட்டும் எடுத்து பாருங்க. ஷி செட் அன்வான்டட் டச். ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது அன்வான்டட் டச் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் கம்ருதீன்னு அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை. இவங்க என்ன பண்றாங்க வந்து பேட் டச்ன்னு சொல்றாங்க. அன்வான்டட் டச் வேற, பேட் டச் வேற. என்ன அழகா இப்ப நீ வந்துட்டு ஓ இததான் நாங்க அப்படி புரிஞ்சிட்டு நாங்க அப்படி எடுத்துட்டோம் தான் வருவாங்க. சோ பேட் டச்ன்றது ஒரு அக்விசேஷன். அன்வான்டட் டச்ன்றது இந்த பொண்ணு ரொம்ப சிம்பிளா சொல்லுச்சு. அவன் கண்ட இடத்துல தொட்டுட்டு இருக்கான் அப்படின்றத வந்துட்டு அன்வான்டட் டச்ன்னு சொல்லுச்சு இந்த பொண்ணு. இத பேட் டச்சின் கொண்டு வந்து அந்த பேட் டச்சின் சொன்னதுக்கு அப்புறம் இவனுக்கு வந்துட்டு கம்ருதீனுக்கு கோவம் வந்து அதுக்கு அக்ரஸிவ் ஆகி அதுக்கு ஒரு கத்தல் கூச்சல் எல்லாம் வந்து இந்த பொண்ணை அழுது ஒரு அமக்கலாம் ஆகி அப்புறம் இந்த பொண்ணு நம்ப ஆரம்பிச்சிடுச்சு. பேட் டச்ன்னு நான் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. அந்த டைம் நான் அப்படி ஃபீல் பண்ணதை சொல்லிட்டேன்டான்னது. என்னென்னமோ இது பைத்தியம் மாதிரி இது தன்னைத்தானே வருத்திக்க ஆரம்பிச்சுக்கிறா. சோ அப்பயாச்சும் அவ கேம் டவுன் ஆகும்னு பார்த்தாக்கா ஆகல. இது ஒரு பக்கம் நடக்கட்டும் மென்டலா, நான் பிசிக்கலா ஐ கிவ் யூ இது அப்படின்னு சொல்லிட்டேன்னு அந்த பொண்ணு விளையாட ஆரம்பிச்சா. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இப்ப இவங்க விஜய் சேதுபதி ஹீ பிளான் சம்திங். பிரஜனும் சாண்ட்ராவும் தான் வந்துட்டு அங்க ஷைன் ஆகணும், க்ளோரிஃபை ஆகணும்ன்ற மாதிரி வந்துட்டு ஹீ மேட் சம் பாயிண்ட். பட் இங்க என்ன ஆச்சுனாக்கா திவ்யாவோட வாய்ஸ் வந்துட்டு நிறைய பேரை ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு திவ்யா வந்துட்டு ரொம்ப வைரல் ஆக்கப்பட்டாங்க. ஸோ இது வந்துட்டு எப்படி நமக்கு நம்ம மச்சானையும் மச்சான் வைஃபையும் நம்ம இதுல நம்ம உள்ள அனுப்பிட்டு யாரோ வந்துட்டு டைட்டில் தட்டிட்டு போயிட போறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வாட் இஸ் ட்ரைங் டு டூ இஸ் அந்த டைம்ல வந்துட்டு திவ்யா பார்வதி கிட்ட வந்து உங்க அம்மா எல்லாம் பார்த்தாங்கனாக்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டதா அந்த வீக்கெண்டா அதை கொண்டு வந்துட்டு நீங்க அப்போல இருந்து நான் இப்ப சொல்ற வார்த்தைங்கெல்லாம் நீங்க கவனிச்சீங்களான்றது எனக்கு தெரியாது. பட் நவ் கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போ திவ்யாவை வந்துட்டு அங்க டீக்ரேட் பண்றாங்க. லைக் வாட்னாக்கா அவங்க வந்துட்டு வளர்த்தவங்க பெத்தவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க பொண்ணை பத்தி, இப்படி 4 பேர் ஊர்ல சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னுட்டுங்க திவ்யாவை வந்துட்டு டீக்ரேட் பண்றாங்க. இது என்னன்னா பிரஜன்னும் சாண்ட்ராவையும் வந்துட்டு இந்த பொண்ணு கீழே தள்ளிட்டு மேல வந்துருச்சுன்னு பார்வதியை அடிக்கிறதுக்காக இந்த இத்தனை பேரு இதுல வந்துட்டு பிரஜன் சாண்ட்ரா விட வந்துட்டு திவ்யா வாய்ஸ் கொஞ்சம் ரீச் ஆகுதுன்றதுனால திவ்யாவை அடிக்கிறாங்க. சோ நீங்க அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா என்ன ஒவ்வொரு வாரமும் திவ்யாவை டீக்ரேட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. இது ஒரு கேம். சோ என்ன ஆகுது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இப்ப வரைக்குமே, இப்ப இவங்க வெளியில எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வரைக்குமே இன்னமும் யாரும் அது வந்துட்டு அன்வான்டட் டச் பேட் டச்ன்றத பத்தி பேசவே கிடையாது. ஏன்? பேட் டச்ன்றது எவ்வளவு பெரிய அக்விசேஷன், ஒரு ஃபால்ஸ் அக்விசேஷன் வச்சிருக்கீங்க. அப்போ அது என்ன சொல்றது, ஒரு செய்யாத தப்பு அந்த பொண்ணு செஞ்சன்னுட்டு அந்த பொண்ணு ஒரு குற்ற உணர்ச்சியில தள்ளி அதுக்காக இந்த கம்ருதீன் போய் சண்டை போட்டு அதுக்காக அவ்வளவு பெரிய வார்த்தைகள் எல்லாம் எழுத்து அதுக்காக அவங்க அப்பாவை பத்தி எல்லாம் பேசி இதுல வந்துட்டு கொஞ்சம் இவங்க ஸ்மூத்தா போறப்போ வந்துட்டு அந்த அரோரா அவங்களோட ஃபீலிங்ல விளையாடி என்னமோ அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க மாதிரி என்ன சொல்றது. இப்ப அரோரா சாப்டர் நான் தனியா பேசுறேன். அவங்க ஆக்சுவலி என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பலூன்ன்ற அடமொழியை நீக்கிறதுக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்கா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, பட் இங்க வந்து அதை விட மோசமா இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. சோ ஷி வாஸ் பிளேயிங் வித் சம்மன்ஸ் எமோஷனல், ஷி வாஸ் பிளேயிங் வித் சம்மன்ஸ் ஃபீலிங்ஸ். சோ இந்த அப்போ கம்ருதீன் நம்ம கிட்ட க்ளோஸா இருக்கும் போது அந்த க்ளோஸ்னஸ் மிஸ்யூஸ் பண்ணி
என்ன தேவையில்லாததெல்லாம் அதுக்கு ஒரு க்ளோஷர் கூட, அதுக்கு ஒரு க்ளோஷர் கூட. இப்ப 2 பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னாக்கா அங்க க்ளோஷர் இருக்கும் இல்லன்றதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? வை ஆர் கீப் ஆன் ப்ரிக்கிங் இட்? ஒரு ஃப்ரெண்டா வந்துட்டு நான் ஒரு வாட்டி சொல்ல முடியும், திரும்ப திரும்ப பண்ணுன்னுட்டுன்னு ஒருத்தர் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ எவ்ரி ஒன் played with the emotion. இப்போ ஐம் நாட் டாக்கிங் அபவுட் கம்ருதீன் இட் செல்ஃப். கம்ருதீன் தனி சாப்டர் நான் பேசுறேன். நான் அது ஒரு களிமண் மாதிரி, நீ எப்படி வேணா அதை உருவாக்கலாம். உனக்கு வேணும்னாக்கா சாமியோட சிலையும் செய்யலாம், உனக்கு அது தேவையில்லை அப்படின்னாக்கா செய்வினை செய்யறதுக்கு குட்டிச்சாத்தானாவும் மாத்தலாம். கம்ருதீன் இஸ் தட் டைப் ஆஃப் கை. ராக்லே ரொம்ப நல்ல பையன், அதையும் சொல்லிடுறேன் நான். அது கரெக்டான கைகளுக்கு போனா மட்டும்தான் அது சாமி சிலையாகும்ன்றது தான் நான் இங்க மென்ஷன் பண்ண வரேன் நான். ஸோ ஹியர் வாட் ஹேப்பன்ஸ்னா, இந்த பொண்ணை இது பண்றதுக்காக இவ்வளவும் பண்ணி அந்த பொண்ணு மேல அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு, பேட் டச்ன்றத வச்சு, என்னம்மா அத கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு என்னையா பேட் டச் குட் டச்சு? இவ்வளவும் பண்ணி அப்பயும் அது ஆகலன்றப்பதான் ஃபைனலா என்ன பண்றாங்க, அந்த ஒரு டிராமா கார் டாஸ்க்ல, ஒரு பிசிக்கல் டாஸ்க்ல பிடிச்சு தள்ளுறது ஒரு பெரிய குற்றம்னு ரெட் கார்டெல்லாம் கொடுத்துட்டு அந்த கேம் ஆடினது. ஸோ பார்வதி வாஸ் ரன்னிங் த ஷோ ஃப்ரம் டே ஒன். அதனால விஜய் சேதுபதிக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஆகி, அதனால என்ன பண்றாங்க, பார்வதியை டம்மி ஆக்கிறதுக்காக வைல்ட் கார்டு கிட்ட இந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ண சொல்லி இப்ப வெளியில வந்துட்டாங்கல்ல. people have to talk about it இல்ல. she didn't say bad touch, அது unwanted touchன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத மத்தவங்க பேசணும் இல்ல. மத்ததெல்லாம் பேசுறீங்க இல்ல, இத பேசணும் இல்ல யாராச்சும். தயவு செய்து பேசுங்க. இப்ப இனிமேல் பேசியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்ல. பட் ஸ்டில் அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு நாம என்ன கொடுக்கிறோம்? சோ அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அந்த இடத்துல, நம்ம சொல்லாத ஒரு வார்த்தையை 4 பேர் நீ சொன்னன்னு சொல்றப்போ, ஓ சொல்லிருப்போமோன்னுட்டு நம்ப வச்சிருக்கோம் நம்ம. ரொம்ப அழகான சைக்காலஜிக்கல் கேம் இது. இந்த மாதிரி நிறைய சைக்காலஜிக்கல் கேம் உள்ள நடந்திருக்கு. நம்ம ஒன்னொன்னா பேசுவோம், ரொம்ப லென்த்தியா கொண்டு போக வேண்டாம். ஸ்டே டியூன்ட். என்ன சொல்றது, இந்த மாதிரி நம்ம சீசன் 9 பத்தி பேசணும்னு இல்லை, சீசன் 1ல இருந்து கூட நம்ம பேசலாம். வில் டாக் அபவுட் ஆல் சீசன்ஸ். அதுவும் இந்த எமோஷனல் பாண்டிங், சைக்காலஜிக்கல், இதை பத்தி எல்லாம் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஸோ கோஆப்ரேட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வியூ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.